எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு தகவல் பற்றி தான் நான் இப்போ சொல்கிறதுக்காக இந்த பதிவு போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நான் ஒரு கிளாசிக் ஜூபிட்டர் அப்படின்னு ஒரு ஸ்கூட்டி ஒன்று வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். அந்த பைக் வாங்கி ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதை வந்து நான் டியூவில் தான் வாங்கியிருந்தேன். டியூவில் வாங்கி அந்த டியூவை வந்து நான் மாதம் மாதம் தவறாமல் கட்டி முடிச்சிட்டேன். கட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்ஓசி அப்போ முடித்தப்பயே அந்த என்ஓசிங்கிறது வந்துட்டு. ஆனால் அந்த என்ஓசியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. தெரியாதனால நான் வந்து அந்த என்ஓசியை அலட்சியமாக வச்சுட்டேன். எடுத்து பத்திரமா வைக்காமல் அலட்சியமாக வச்சுட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா அந்த என்ஓசி வந்து மிஸ் ஆகிட்டு. அது வந்து இப்போ 10 வருஷம் ஆகிடுச்சா, அதனால் அதை பற்றி நான் வந்து கேர் பண்ணலைன்னு வச்சிங்களேன், விட்டாச்சு. இப்போ என் பையன் வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் இந்த வண்டியை வந்து வேறு வண்டி மாற்றிக்கிறேன், பெரிய வண்டி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னதுக்கும் சரி வாங்கிக்க தம்பி அப்படின்ட்டு பார்த்தா இந்த வண்டியை வந்து விற்கிறதுக்கு அவங்க வாங்குறவங்க வந்து இந்த வண்டிக்கு என்ஓசி கேட்குறாங்களாம். என்ஓசி கேட்டதும் எங்கம்மா அப்படின்னு கேட்டால் அது தெரியல, நான் இப்போ எங்கேயோ மிஸ் ஆகிட்டு அப்படின்னு நான் சொன்னதும் சரி அது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஹெச்டிஎஃப்சி ஃபைனான்ஸில் டியூ போட்டு வாங்கின வண்டி. அதனால் அந்த ஹெச்டிஎஃப்சி ஃபைனான்ஸ் வந்து பட்டுக்கோட்டையில் இருக்குது, நான் போய் கேட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வண்டி புக்கையும் எடுத்துகிட்டு போனாங்க. போனதும் அந்த அங்கே போய் பார்த்தா அந்த வண்டி புக்கோட நம்பரை போட்டால் அதில் வந்து காட்டுமா, இந்த லோன் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும், அதுலேருந்து என்ஓசி எடுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த வண்டி நம்பரை போட்டு பார்த்துருக்காங்க. வண்டி நம்பரை போட்டு பார்த்தா அதில் ஒன்றுமே காட்டலையாம். ஏன்னா வந்து இது 10 வருஷத்துக்கு முன்னாடினா அப்போயெல்லாம் வந்து என்னென்ன ஒரு இது இருந்துச்சுன்னு தெரியல. அதனால் வந்து அதில் ஃபீட் பண்ணியிருக்காங்களா என்ன அப்படிங்கிறதும் தெரியல. போட்டு பார்த்தோன்னா ஒன்றும் வரலையாம். அதனால் இதில் வந்து ஒன்றும் வரல. அந்த கஸ்டமர் யார் பேரில் நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்களோ அவங்கள அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சரின்னு என் பையன் என்ன பண்ணியிருக்கான், இங்கேருந்து பட்டுக்கோட்டை வந்து எங்கள் ஊர்லேருந்து போயிட்டு வர்றதுக்கு ஒரு போகிறதுக்கு மட்டுமே ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். அவ்வளோ தூரம் அலைஞ்சி பெட்ரோல் போட்டு சாப்பாடு சாப்பிட்டு இவ்வளோ செலவும் பண்ணிவிட்டு வேலை ஆகலை. கடைசியில் திரும்பி வந்துட்டாப்புல. திரும்பி வந்ததும் மறுபடியும் அம்மா அது மாதிரி உங்களை தான் வர சொல்கிறாங்க, போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாப்புல. சரின்ட்டு நானும் கிளம்பிட்டேன். நானும் காலையிலே வேலைக்கு போயிட்டு இங்கேருந்து இப்படியே லஞ்சில் போயிட்டு வந்துடலாம், நம்ம வந்து அங்கே போகணுன்னு தேவையில்லாமல் பக்கத்துலேயே திருவாரூரில் அந்த ஹெச்டிஎஃப்சி ஃபைனான்ஸ் இருக்குது, அதில் கொண்டு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாப்புல. சரி வா தம்பி, நம்ம லஞ்சை வரல திருவாரூர் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டையிலேருந்து அங்கேருந்து வரத்துக்கு பார்த்திங்கன்னா மணி 2 ஆகிட்டு. 2 மணிக்கு வந்து நாங்கள் 2 பேரும் திருவாரூரில் போய் கேட்குறதுக்கு போனால் அவங்களும் இந்த மாதிரி அந்த வண்டி புக்கோட நம்பரை போட்டு பார்த்தாங்க. போட்டு பார்த்தா அதில் வந்து ஒன்றுமே காட்டலை. இதில் வந்து ஒன்றுமே காட்டலை, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இது வந்து அந்த லோன் நம்பர், நீங்கள் லோனுக்குன்னு ஒரு நம்பர் உங்களுக்கு இருக்கும், அந்த நம்பர் வந்து எப்போயாவது நீங்கள் கட்டின பில்லு வச்சுருப்பீங்க, அப்படி இல்லை ஏதாவது ஒரு மெயிலு ஏதாவது ஒன்று அனுப்பியிருப்பாங்க, அதில் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. வந்து ஆனால் வந்து இல்லை, எதுவுமே நான் எடுத்து வைக்கலைன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கிறதுனால நான் அங்கேருந்து வரப்பே அங்கேயே ஆஃபீஸில் இறங்கிட்டேன். அதனால் வந்து பார்க்குறதுக்கு என்னால் முடியலன்னு வச்சுங்களேன். அந்த லோன் நம்பர் இருக்கும், அந்த லோன் நம்பர் இருந்தால் தான் போட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது லோன் வாங்கினீங்க, புதுசாக லோன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வாங்கின லோன் நம்பர் காட்டும், அந்த நம்பரை எடுத்துகிட்டு வாங்க, லோன் நம்பரும் 250 ரூபா தான் பணம் கட்டணும்னு சொன்னாங்க. 250 ரூபா பணமும் கட்டினா அந்த என்ஓசி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து திரும்பி வந்துட்டோம். இங்கேருந்து போகிறப்பயே ஆளுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோம். அது 50 100 ஆகிட்டு. அப்புறம் திரும்பி வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் கோபிக்கோ ஃப்ரைட் ரைஸும் ஒரு சில்லி புரோட்டாவும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டோமா, இங்கே ஒரு 500 ரூபா காலி ஆகிட்டு, அங்கே ஒரு 500 ரூபா காலி ஆகிட்டு, இங்கே ஒரு 500 ரூபா காலி ஆகிட்டு, மொத்தம் 1000 ரூபா செலவாயிட்டு. காசு போனதை பற்றி பிரச்சனை இல்லை, செலவு 1000 ரூபா ஆகியும் நம்மளுடைய வேலை ஆகலை. அதனால் வந்து இந்த என்ஓசி அப்படிங்கிறத நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா அந்த வண்டி விற்கிறப்ப தேவைப்படும்
அந்த என்ஓசிங்கிறத வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும். இப்போயும் எங்களால் அதை வாங்க முடியுமா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த லோன் நம்பருங்க நம்மளுக்கு கிடச்சா தானே வாங்க முடியும். அதை நாளைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமையில தான் நான் வீட்டில் இருக்கப்போ இருக்கா என்ன அப்படின்னு நான் தேடி பார்க்கணும். இருந்தால் தான். அப்படி இல்லைன்னா நான் எங்கெங்கே போய் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த லோன் நம்பரை போய் நான் எடுக்க போகிறேன். அந்த குழுவில் போயிட்டு லோன் போடலாம் அப்படின்னாலும் அது அது சாத்தியப்படுமா என்ன அப்படிங்கிறது தெரியல. அதனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள லோன் நம்பரை எடுக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமானது இல்லை. அதனால தான் இப்போ வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த என்ஓசிங்கிறது நம்மளுக்கு அந்த வண்டி விற்கிறப்ப நம்மளுக்கு அது தேவைப்படுது. அதனால் வந்து அதை ரொம்பவுமே பத்திரமா வச்சுக்கணும். அது ஒன்று. அப்படி இல்லை, இந்த என்ஓசி இல்லை அப்படின்னாலும் இந்த லோன் நம்பருங்கிறது நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த லோன் நம்பரும் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 5 நிமிஷத்தில் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த என்ஓசிங்கிறது முக்கியமானதுங்கிறதுனால தான் நான் இந்த பதிவை போட்டிருக்கேன். அது மாதிரி என்ஓசி வந்துச்சு அப்படின்னா பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.